ஆமா, ஆமா, ஆமா. என் குடும்பமே ஒரு ஃப்ராடு தான். நாங்க செஞ்சது எல்லாமே தப்பு தான். இந்த நகையும் நாங்க போட்ட கவரிங் நகை தான். அப்படின்னு வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்ட இப்ப தங்கமயிலே குடுத்து பாக்கியத்துக்கும் ஆப்பு, தங்கமயில் தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராஜி திடீர்னு வந்து நான் ஐபிஎஸ் ஆகப் போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுநாள் வரைக்கும் போலீஸ்ன்னு தான் ட்ரெய்னிங்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல. டைரக்ட்டா ஐபிஎஸ், யுபிஎஸ்சி அப்படின்னு இன்னும் காலத்த தாழ்த்தலானவங்க போக, அதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க நேரா பாண்டியனுக்கு காலே வருது. இந்த பாக்கியங்கிறவங்க வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க இன்னைக்கு கூட நான் அந்த நகைய குடுக்குறேன்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொன்னீங்களாமே, குடுக்காம எங்க போனீங்க? அவங்க நகைய குடுத்துருங்க சார் அப்படின்னு வந்து பேச, உடனே வந்து வந்துடுறேன் மேடம் உடனே வந்துடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சரவணா நம்ம அந்த ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம்டா, போயிட்டு அந்த நகையை கொடுத்துடலாம்டா, உங்க அம்மாவை நான் போய் வீட்டில் போய் கூப்பிட்டுட்டு நேராக பேங்க்குக்கு போகலாம், பேங்க்ல போய் நகையை மூலம் எடுத்துடலாம்டா, அவர் நகை நம்ம அந்த வீட்டு நகை நமக்கு வேணாம்டா அப்படின்னு, சரிப்பா வாப்பா வாங்கப்பா போலாம்ப்பா அப்படின்னு வந்து சொல்ல, இதுக்கடையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கோமதி மீனாவுக்கு கால் பண்றாங்க. மீனா பாத்தியாடி இந்த நேரத்துலயும் எப்படி தெளிவா இருக்காங்கன்ட்டு, நம்மளாம் தாண்டி விவரம் இல்லாம இருந்திருக்கோம், அவளை அப்பாவி நினைச்சோம், அவ குடும்பம் இப்ப ஸ்டேஷன்ல போய் உட்காந்துக்கிட்டு எங்க நகையை திருப்பி கொடுங்கறாங்களாம். இன்னும் டிவோர்ஸே ஃபைனலைஸ் ஆகல, இன்னும் டிவோர்ஸுக்கு இப்பதான் அப்ளை பண்ணியிருக்கான். ஆனா அதுக்குள்ளார அவ்வளவுதான், நம்மளை கொண்டு போய் ஜெயில உட்கார வச்சானுங்க, திருப்பி சேர்றானுங்க, எங்க மாமா கூட தான் வாழ போறேன்னா இப்ப பாரு நகையை கேட்டுட்டு இருக்கா. அப்படிங்கும் போதே டக்குன்னு மீனாவுக்கு பொறி தட்டுது, இது தப்பாச்சே, இது போற விதம் சரியில்லையே, நம்ம வேற ஒரு பெரிய ரகசியத்தை என்ன மறைச்சு வச்சிருக்கோமே அப்படின்னு முடிவு பண்ணி, சரி அத்தை நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு அங்க அப்படின்னா, இல்ல நான் வரேன், நீங்களாம் அங்க நேரா போங்க, நானும் வந்துடுறேன், நகையை மட்டும் எடுத்து வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நகையெல்லாம் வேகமா போயிட்டு இப்ப கோமதியும் பாண்டியனுமே எடுக்கிறாங்க. இந்த பையில இருக்கிறதெல்லாம் தாங்க தங்கமயிலோட நகை அப்படின்னு நாங்க நகையெல்லாம் எடுத்து வச்சிடறாங்க. ஆனா இதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா தங்கமயில் நகையை வச்சு அங்க நடக்க போற ஒரு தகிடு தத்தம், ஆனா அதை மீறி தங்கமயில் கொடுக்க போற ஒரு வாக்குமூலம்னு ஒரு விஷயமும் நடக்க போகுது. ஸோ இப்போ வந்து நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு கடகடன்னு கிளம்பி வந்துட்டு வந்து இப்போ சரி போகலாமா அப்படின்னு வந்து யோசிக்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு போகலாங்க, எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி தப்பா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாண்டியன் இவங்க எல்லாருமே கிளம்பி கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போய் பாண்டியன் கோமதிலாம் கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து சாமி கும்பிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த பக்கம் வந்து தங்கமயிலையும் சுடரையும் பார்த்துறாங்க. ஸ்டேஷன்ல வந்து தங்கமயில் இல்ல, ஏன்னா அவங்க அம்மாவை அப்பா மட்டும் தான் வந்திருக்காங்க. இவங்கள பார்த்தோன்னே இவங்க அவங்கள முறைக்க, அவங்கள பார்த்து பாவமா பார்த்து அத்தை அப்படின்னு வரைச்சி, பேசாத வாயை திறக்காத, நீ எல்லாம் ஒரு பொண்ணு, உன்னெல்லாம் தூக்கி வச்சு நாங்களும் வீட்டுக்குள்ளார விட்டுருந்துட்டோம் அப்படின்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப அருவருப்பா கூட இல்லை, பயமா இருக்கு. நீ எல்லாம் என்ன வேணாலும் செஞ்சிருப்ப, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவியை நான் பார்த்ததும் இல்லை, உங்க அம்மா மாதிரி ஒரு கேவலமான பிறவியை நான் பார்த்ததே இல்லை. என்னெல்லாம் போய் சொல்ற, கொடுமைப்படுத்தினாங்கிற, வரதட்சணை கொடுமைங்கிற, குழந்தை கலைஞ்சதுக்கு காரணங்கிற, என்னைக்காச்சும் நான் உன்ட்ட ஒரு மாமியார் நடந்துகிட்ட மாதிரி நடந்திருப்பானு கூட எனக்கு தெரியல, ஆனா இதெல்லாம் சேர்த்து வச்சு செஞ்சுட்டல, வேணாம் எனக்குலாம் உன்ட்ட பேசுறது கூட அசிங்கம் அப்படின்னு கிளம்பி வந்துடுறாங்க கோமதி. அப்படியே வந்து உங்க நினைச்சு அழுதுகிட்டு இருக்க, அப்பதான் சுடரை வந்து உங்க அக்கா கிட்ட திட்டுறாங்க. அக்கா நீ பண்ணது பெரிய தப்புக்கா, இந்த குடும்பம் ஒண்ணு நல்லா தானே நடந்தாங்க, நம்ம செஞ்ச தப்புக்கு யாரா இருந்தாலும் கோவப்பட்டிருப்பாங்க, இவங்கள தவிர வேற யாரா இருந்தாலும் மேலேயே கை கூட வச்சிருப்பாங்க, இவங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணல, அம்மா அப்பாவை கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டு கூட்டு போயிடுங்க உங்க பொண்ணுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இதை நீயாச்சும் ஒருவா சொல்லியிருக்கலாம், நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன் அம்மா அப்பாவை நம்பாதக்கான்ட்டு நீ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. தங்கமயில் அழ ஆரம்பிச்சாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 எபிசோடு முன்னாடி அழ ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. நம்மளும் எப்படா அழுது முடிப்பாங்கன்னு பார்த்தா ஒரே எக்ஸ்பிரஷனை மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கு அவங்களுக்கு. இதுக்கடையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷனுக்கு வந்த உடனே சரி ஓகே இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நம்மளும் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தா கடன்ட்டு வந்து இப்போ உள்ளார போனோடனே பார்த்தா அங்கே பாக்கியமும் மாணிக்கமும் அப்படியே திருன்னு முழிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னே கோவமா எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. நகையெல்லாம் கொண்டு வந்தாச்சு மேடம், நகையெல்லாம் எங்களுக்கு தேவையும் இல்லை, நாங்கள் நகைக்கு என்ன ஐக்கியம் ஆசைப்பட்டது கூட கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு நகையை வச்சிடறாரு. உடனே சும்மா இப்போ நடிக்கிறாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வந்து வச்ச நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் அது குறைஞ்சி இது குறைஞ்சின்னு பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கும் பொழுது கரெக்டா அப்போ வந்து மீனா வேற உள்ளார வந்துடுறாங்க. மீனா உள்ளார வந்துட்டு மீனா என்னடா அவனுங்க பண்றானுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து அந்த நகையை எடுத்து இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஐயோ என்ன நகையெல்லாம் கருத்து இருக்கு அப்படின்னு டக்குன்னு மீனா யோசிக்கிறாங்க. காவிரி நகை கருக்க தானே செய்யும் அப்படின்னு பார்த்தா நாங்கள் போட்டது 80 பவுன், என் பிள்ளைக்காக போட்ட 80 பவுன் நகையை அப்படியே ஏதோ பண்ணிட்டாங்க. ஏற்கனவே என் பொண்ணு வாழ்க்கையும் போச்சு, இப்போ எங்க நகையும் போச்சு, 80 பவுனை ஏதோ பண்ணிடுச்சு இந்த குடும்பம், ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு கத்த உடனே ஏன் 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 இப்படி அபாண்டமா பேசுறீங்க அப்படின்னு கத்திடுறாங்க மீனா. மீனா கத்திட்டு
என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன எவ்வளவு பொய் சொல்லுவீங்க, நீங்களும் நானும் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கும் போதே வந்து நீ என்னம்மா கத்துற அப்படின்னு இவங்க அப்படியே வந்து நடிச்சுக்கிட்டே அப்படி ஒரு சவுண்டை கொடுக்க, உடனே நீ என்னம்மா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உடனே மேடம் இவங்க சொல்றது எல்லாமே பொய், இவங்க 80 பவுன்லாம் போடல, போட்டதே 8 பவுன் தான், 72 பவுன் கவரிங், இங்க இருக்கிறது எல்லாமே கவரிங் நகை, அது எல்லாமே இவங்க போட்டது கவரிங் தான், அது அவங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், எனக்கு எப்பவோ தெரியும், சரி அவங்க குடும்ப பிரச்சனை அது, அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணு வாழ்க்கைன்னு எங்கள்கிட்ட கெஞ்சினதுனால நானும் என் ராஜியும் சொல்லாம இருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து மேடம் 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 இவங்க பொய் சொல்றாங்க மேடம், எல்லாம் வந்து இவளுகளுக்குலாம் வாழ்க்கை வேணும்ல, என் பிள்ளையை துரத்திட்டு இவளுங்க மட்டும் அனுபவிக்கிறதுக்காக இப்படி பொய் சொல்றாங்க அப்படின்னு பாக்கியம் பேச, ஏங்க இப்படி பொய் பேசுறீங்கன்னு இவங்களும் கத்திக்கிட்டே இருக்காங்க. போதும் நிறுத்துங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் கத்திட்டு, முதல்ல உங்க பொண்ணை வர சொல்லுங்க, உங்க பொண்ணே சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க. இது என்ன லாஜிக்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா பொண்ணவே கூப்பிடுறாங்க. இப்ப பொண்ணை ஃபோன் பண்ணி உடனே தங்கமயில வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் வந்து மீனா கிட்டக்க, கோமதி ஏன் மீனா அதை எங்கள்கிட்ட சொல்லலை, என்ன மீனா நீயும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னா, அத்தை இது நான் பெரிய விஷயமா அப்போ நினைக்கல, ஏன்னா அப்போ எங்கள் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு அப்போ அவங்க சொன்னாங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வெளில தங்கமயில் இறங்குறாங்க. ஆட்டோவில் இறங்கினோடனே குடுகுடுன்னு ஓடி போய் வெளில நின்றுட்டு இருக்க பாக்கியம் வந்து, மயில் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு வாய்ப்பாக கடவுளாக பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காரு, அந்த நகையை பற்றி எல்லாரும் வந்து கவரிங் அது இவங்க தான் மாற்றி வச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம், 72 பவுனுக்கு 72 லட்ச ரூபா தான் அந்த குடும்பத்தால் உடனே ஏற்பாடு பண்ண முடியாது, இதை வச்சே நம்ம எப்படியாச்சும் நம்ம வந்து சமாளித்து அந்த வீட்டுக்குள்ள ஒன்று அனுப்பி விடணும், அங்கே போய் கேட்டால் இந்த நகையெல்லாம் வந்து நாங்கள் நல்ல நகை தான் போட்டோம், தங்க நகை தான் போட்டோம், கவரிங்காக இவங்க தான் மாற்றிட்டாங்கன்னு மட்டும் சொல்லு அப்படின்னா வந்து அப்படி ஏமா அப்படிங்கிறாங்க தங்கமயில். தயவு செஞ்சு மயில் ஏதாச்சும் மாற்றி சொன்னோன்னா இங்கே பெரிய பிரச்சனையாயிடும் மயில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டு போனதுக்கப்புறம், ஏமா நீ சொல்லுமா போட்டது என்னமா நகை, நீங்கள் உங்கள் வீட்டில் கவரிங் நகை போட்டாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லுது மீனா, நீ சொல்லு உண்மை என்னன்னு சொல்லு அப்படிங்கும் போதே வந்து இவங்க அப்படியே திருன்னு முழிக்கும் பொழுதே அவங்களுக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் கட்ஸில் அவங்களுக்கு அந்த ஞாபகம்லாம் வருது. எப்படி தான் அந்த வீட்டில் நடத்துனாங்க, கோமதி எப்படி அருவருப்போடு இவங்கள்ட்ட பேசினாங்க அப்படி கோயிலில் வச்சு அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு இப்படியே தலையாட்டிகிட்டே இருக்காங்க. தலையாட்டிகிட்டே இருந்து யோசிக்கும் போது, சொல்லுமா வாயை திறந்து சொல்லு, என்ன நீங்கள் போட்டது தங்கமா கவரிங்கா, இப்போ இல்லை நீங்கள் வந்து உங்கள் அம்மா சொன்னது பொய்யா என்னம்மா அப்படின்னு கேட்க, ஆமாம் நாங்கள் எல்லாமே ஒரு ஃப்ராடு தான், நாங்கள் போட்டது எல்லாமே கவரிங் நகை தான், நான் படிக்கலை, நான் 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், அதே மாதிரி என் வயசும் ஜாஸ்தி தான், எந்த விஷயத்துலையுமே நாங்கள் உண்மையை சொல்லலை, எல்லாமே பொய் தான், போதுமா, இதுக்கு மேலே நான் இன்னும் இந்த பொய்க்கு மேலே பொய் சொல்லி அதை வச்சு இவர் என் கூட சேர்ந்து வாழ்வார் நினச்சி நான் கனவு கோட்டை கட்டிட்டு இருந்து என் வாழ்க்கையை அழிச்சு அவர் வாழ்க்கையை அழிக்க விரும்பல, அவர் சந்தோஷமா இருக்கட்டும், நான் அவரை நேசிச்சது உண்மை, அதுக்காகவே இதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா அப்பா சொன்னதுக்காக சொன்ன பொய்யெல்லாம் இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன், அவர் சந்தோஷமா இருக்கட்டும் போதும் அப்படின்ட்டு, ஆமா நாங்கள் கவரிங் நகை தான் போட்டோம்மா, போதுமா நடிப்பை நிறுத்துமா, அந்த கேஸை முதல்ல வாபஸ் வாங்குமா, போதுமா அப்படின்னு வந்து கத்த, டக்குன்னு ஷாக் ஆகி அப்படியே பாக்கியம் முழிக்கிறாங்க. என்னடா அது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிச்சுட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு திரும்பி, மேடம் நாங்கள் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம், நாங்கள் போட்டது கவரிங் நகை தான், இது தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வந்து இந்த நகையை மட்டும் வேகமாக எடுத்து, நாங்கள் 8 பவுன் தான் நாங்கள் போட்டோம் அப்படின்னு அவங்க போட்டுட்டு சொல்லும் பொழுது எல்லாரும் முழிக்கிறாங்க. முழிக்கும் போது, மாமா என்னை மன்னிச்சிருங்க, மாமா அத்தை என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு எங்களால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு தங்கமயில் விறுவிறு நடக்க, பாக்கியத்தை போலீஸ்காரங்க பார்த்து வந்து ஒன்னதாமா முதல்ல உள்ள தூக்கி வைக்கணும் அப்படின்னு மிரட்ட, இது கிடையாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கதையில அடுத்த திருப்பமா என்ன நடக்க போகுது, பாவம் தங்கமயிலுங்கிற என்ன வரப்போதா அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸ், விறகடிக்காசைக்கான ப்ரெடிக்ஷன்லாம் இருக்கு, அந்த வீடியோஸையும் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.